ஸ்கோடா VW DSG கியர் பாக்ஸில் பார்க்கிங் மோடு போட்டாலும் வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸ்லோப்பில் நிப்பாட்டும் போது வண்டி போயிட்டே இருக்குதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். இப்போ நான் எடுத்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா போலோ TSI பெட்ரோல் இன்ஜின். இதில் இந்த கியர் ஷிஃப்டர் கேபிளில் ஒரு புஷ் வந்து அந்த லிவரில் போய் கனெக்ட் ஆகும். இந்த புஷ் கட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்க்கிங் மோடு டி மோடுலாம் போடும்போது இந்த லிவர் வந்து ஃபங்க்ஷனே ஆகாது. 10 சைஸ் போல்டு கழட்டி எடுத்தா இந்த புஷ் தனியாக வெளியில் வந்துடும். இதுதான் அந்த கட்டான புஷ். இது தனியாக பார்ட் நம்பரும் கிடையாது, கேபிளோடு தான் சேர்த்து வரும். இதை எப்படி ரெடி பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்டு IBFI கியர் பாக்ஸில் வர கியர் ஷிஃப்டர் புஷ் தான் எடுத்து இந்த புஷ்ஷை அந்த கட்டான புஷ் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக எடுத்துட்டு இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணுற டைப் தான். ஜஸ்ட் நார்மலாக நம்ம வந்து வைஸ் கிரிப்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மாற்ற பொசிஷன் வந்து கரெக்டான டைரக்ஷன் வச்சு மாட்டுங்க. தப்பாக மாட்டிங்கன்னா கஷ்டமாயிடும். இப்போ நான் மாட்டியிருக்கேன் பாருங்க, மாட்டி முடிச்சாச்சு. சின்ன ஹோல்ஸ் வந்து இந்த சைடு வரும், பெரிய ஹோல்ஸ் வருது பார்த்தீங்களா இந்த டைரக்ஷனில் வரும். மாட்டிட்டு 10 சைஸ் போல்டு போட்டு இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கியர் போடுறேன் பாருங்க. இப்போ டி மோடில் இருக்குது. டி மோடில் இருந்து இப்போ நியூட்ரல் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். நியூட்ரல் மோடு வந்தாச்சு. இப்போ நியூட்ரல் மோட்லேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். ரிவர்ஸ் மோட்லேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் மோடு போட்டு லாக் பண்ணி செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வண்டியில் செக் பண்ணி பாருங்கள். இந்த புஷ்ஷு மாற்றி பாருங்கள்.